Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கொயர் டிசைன். So 6 strands thread எடுத்துர்க்கேன். First knot போட்டுக்கலாம், ரெண்டு knot போட்டுக்கலாம். Then 5 chains போட்டுக்கோங்க. 5 chain போட்டுட்டு நம்ம கரெக்ட்டா ஈக்குவலா வச்சு clothல லாக் பண்ணிரலாம். இது first layer. So சாரியோட ரைட் சைடுல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கோம். Then ஒரு bead வச்சிட்டு bead லாக் பண்ணிட்டு then கொண்டு போய் சாரியில நம்ம லாக் பண்ணிரலாம். clothல லாக் பண்ணிரலாம். ஸ்ட்ரைட்டா வச்சு லாக் பண்ணுங்க. அப்பதான் வந்து கீழ இருக்க துணி வந்து சுருங்காது. நம்ம கீழ ஃபர்ஸ்ட் லேயரை கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்படினாலே நமக்கு வந்து நீட்டா இருக்கும் சாரி. then again 5 chain then லாக் பண்ணிட்டு ஒரு bead. So இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். 5 chain bead then 5 chain bead. So இது வந்து till நம்ம சாரியோட எண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயரை finish பண்ணிரலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது சாரியோட ரைட் சைடு. ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாரியோட ராங் சைடில் திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ரைட் சைடில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் சாரியை. 5 செயின்ஸோட கம்ப்ளீட் பண்ணுங்கள் முடிக்கிறப்போ. இப்போது நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் வித் 2 செயின். நம்ம வந்து டிசியோட ஹைட்டை காமிக்கணும். ஸோ அதனால் 2 செயின் போட்டுட்டு இந்த கேப் அந்த 5 செயின் கேப்பில் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போடுறோம். ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து எடுத்தோன்னா 3 த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ 2 நம்ம 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். டோட்டலாக நம்ம 6 டைம்ஸ் நம்ம வந்து டிசி போட்டுக்கலாம். டிசியை நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். தென் 3 செயின் அந்த பீடுக்கு மேலே வர கேப்பில் வந்து நம்ம 3 செயின் போட்டுக்குவோம். திருப்பி அடுத்த கேப்பில் திருப்பி டிசி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6 டைம்ஸ் போட்டுருவோம். ஸோ அந்த ஹைட் வந்து கரெக்டாக ஈவனாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ 6 டிசி அடுத்த கேப்பில் 5 செயின் கேப்பில் நம்ம போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு 5 செயின் கேப்லையும் வந்து நமக்கு டிசி வரும். அந்த பீடு நம்ம வச்ச இடத்துல பீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 3 செயின் வரும் கேப். பாருங்கள், 5 செயின் இருக்கிறதுல 6 டிசி வரும். தென் பீடு இருக்க இடத்துல 3 செயின். திருப்பி 6 டிசி போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் லேயர். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன். செகண்ட் லேயர் ஃபுல்லாக நமக்கு டிசியும் 3 செயின் அப்படி தான் வரப்போகுது. 6 டிசி 3 செயின்ஸ் அப்படி தான் வரப்போகுது. ஃபுல்லாக இதை செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் லேயர் நம்ம சாரியோட ராங் சைட் போட்டிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும். அடுத்த த்ரெட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது ரைட் சைடு. ஸோ தேர்ட் லேயர் வந்து நமக்கு ரைட் சைடு வரப்போகுது. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் நமக்கு வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. எனக்கு இந்த எண்டில் எனக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ எவ்வளோ க்ளோஸாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா எண்டில் வந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் பிரித்து விட்டுட்டு 2 ஸ்டிச்சும் நம்ம பிரித்தா போதும். திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதை நல்லா கட் பண்ணிவிடுங்க. எண்டில் கட் பண்ணிவிட்டு திருப்பி ராங் சைடில் திருப்பி நம்ம அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 ஸ்டிச்சை நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ அதில் 2 டிசி நம்ம போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம் கிளாத்தை. இன்னுமே நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போது செயின் போட போகிறோம். 15 செயின்ஸ் போட போகிறேன் நான். ஸோ நல்ல டைட்டாக செயின் போடுங்க. 15 செயின் போடணும். நமக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் கொண்டு வர்றதுக்காக 5 கால்குலேட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது 5 போட்டுட்ருக்கேன். ஸோ ரோட்டில் 15 செயின் ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போது இந்த 15 செயினை நம்ம 6th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ண போகிறோம். 6 டிசி கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லாஸ்ட் டிசி 6th டிசியில் கொண்டு போய் சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க.
லாக் பண்ணியாச்சு. தென் 3 செயின் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அங்கே கீழே லைட் கலர் ப்ளூலேயே நம்ம 3 செயின் போட்டிருக்கோம். தென் இப்போ இதை ஃபஸ்ட்டு டிசியில் அடுத்த வர ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடுங்க. 6th டிசியில் வந்து இந்த 15 செயின் லாக் பண்ணியிருப்போம். தென் 3 செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு டிசியில் போய் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 5 செயினில் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ ஃபஸ்ட்டு செயினுக்கு உள்ளே விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். 2 தடவை நம்ம ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிருப்போம். 2 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சா. ஸோ அகைன் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அடுத்த செயினில். ஸோ இதே மாதிரி 5 செயினில் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். ஈச் செயின் ஒரு ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ 5 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். ஸோ நம்ம 15 செயின்ஸ் போட்டிருக்கோம். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 செயின் வந்து நமக்கு அந்த ஹைட்டை கொடுக்கறதுக்கு, மேலே இருக்க 5 செயின் வந்து நம்ம கீழே போட்டிருக்க அந்த 6 டிசிக்கான 5 செயின். இப்போது அடுத்த 5 செயின் 15th வர 3rd 5 செயின் வந்து நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 4 போட்டிருக்கேன். தென் அகைன் 5th ஒன் போட்டுடலாம். இப்போ நம்ம 5 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சு. தென் அகைன் இப்போ திருப்பி செயின் ஸ்டார்ட் பண்ணணும். 10 செயின்ஸ் போட்டுக்கலாம். 5 செயின்ஸ் தென் அகைன் ஒரு 5 செயின், டோட்டலாக 2 செட்டு. ஸோ 10 செயின் போட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த 6th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. நம்ம லாக் பண்ணுறது சிங்கிள் க்ரோஷாவில் லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்துருச்சு. 15 செயினில் ஃபஸ்ட்டு 5, செகண்ட் 5, தேர்ட் 5 வந்து இந்த ட்ரிபிள் க்ரோஷா போடுறதுக்கு. தென் ஃபஸ்ட்டு 5, செகண்ட் 5 வந்து திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போடுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம 3 செயின் போட்டு அடுத்த கேப்பில் ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடலாம். சாரியை டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போடணும் 5 டைம்ஸ். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷா நம்ம போன தடவை போட்ட மாதிரியே தான். ஸோ ஈச் செயின் ஒரு ட்ரிபிள் க்ரோஷா. ஸ்கொயர் பேட்டர்னில் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ட்ரிபிள் க்ரோஷா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த செயின்குள்ளே விட்டு எடுத்தோன்னா 4 த்ரெட் இருக்கும். 2 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நமக்கு ட்ரிபிள் க்ரோஷா கிடச்சிரும். ஸோ திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா 2 டைம்ஸ் சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுங்க. 2 எடுத்துகிட்டு வாங்க. ஸோ 3 டைம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக 5 செயின்ஸ் நமக்கு கிடச்சிரும். 5 ட்ரிபிள் க்ரோஷா நமக்கு கிடச்சிரும். இப்போ வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்கொயர் இருக்கும் ஈவன் சைஸில். தென் இப்போ திருப்பி 10 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 10 செயின்ஸ் போட்டுட்டு கீழே டர்ன் பண்ணிக்கலாம். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அந்த 6th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம் சிங்கிள் க்ரோஷாவில். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக 3rd லேயர் வரப்போகுது நமக்கு. திருப்பி 3 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் அடுத்த கேப்பில் இருக்க ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். ஸோ பீடுக்கு மேலே 3 செயின்ஸ் தான் வரும். இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் பேட்டர்னில் நீட்டாக கிடைக்கும். மேலே இன்னொரு லேயர் ப்ளூ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளோட டிசைன். ஸோ நீட்டாக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 10 செயின்ஸ் போட்டு கடைசியில் நம்ம முடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். திருப்பி நம்ம ரைட் சைடில் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ப்ளூ கலரை அங்கே 10 செயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 5th செயினில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 10 செயின்ஸ், அதாவது 15 செயின்ஸ் போட்டோம். ஸோ 10 செயின்ஸ் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ 5th செயினில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் திருப்பி லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். 5th செயினில் கொண்டு போய் நான் லாக் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷாவில் லாக் பண்ணிடுறேன். தென் அகைன் 2 செயின் போட்டுக்கலாம் நம்ம டிசியோட ஹைட்டை கொண்டு வரதுக்காக. ஸோ இப்போ செகண்ட் லேயர் நம்ம எப்படி போட்டோமோ 6 டிசி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம 6 டிசி இந்த கேப்பில் போட போகிறோம். நல்லா டைட்டாக நம்ம வந்து 6 டிசி போட்டுக்கலாம். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து எடுத்தோன்னா 3 த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம்.
இங்கே அடுத்த லேயரும் இதே தாங்க வரப்போகுது. 6 டிசி போட்டதுக்கப்புறம் திருப்பி 3 செயின் போட்டு திருப்பி 6 டிசி. செகண்ட் லேயர் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ஒரே கலர்லேயும் நம்ம போட முடியும். நான் டபுள் கலரில் போட்டிருக்கேன். மிடில் லேயரில் வந்து கலரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 6 டிசி போட்டதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்த கேப்பில் 6 டிசி போட்டுடலாம். நம்மளோட 4th லேயர் ஃபுல்லாக நமக்கு இப்படி தான் இருக்க போகுது. 3 செயின் 6 டிசி, 3 செயின் 6 டிசி, ஃபுல்லாக saree எண்டு வரைக்கும் நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க டிசியை, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து நான் வந்து 6 6 நடுவில் 5 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து 5 6 மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எப்படின்னாலும் அழகாக இருக்கும். திருப்பி அடுத்த கேப்பில் 6 டிசி. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டிசைன் ஃபுல்லாக டிசியும் ட்ரிபிள் க்ரோஷாவும் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்கொயராக நமக்கு கிடைக்கும். நம்ம நடுவுலையும் அதே ப்ளூ போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். ஸோ பாக்ஸ் குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்கொயர் குச்சு. இதில் நம்ம குச்சும் கட்டிடலாம். ஸோ நான் ஒன்றை விட்டு ஒன்று குச்சு கட்டியிருக்கேன். உங்களுக்கு குச்சு அடர்த்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் எல்லா கேப்லேயும் நீங்கள் குச்சு கட்டிக்கலாம். இல்லை நடுவில் பீட்ஸும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான ட்ரை. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டிசைனோடு நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். Thanks for watching.